இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரஷிங் டெக்னிக் பற்றி. ஏன்னா நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, ஒரே டவுட்டு, நான் ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு சொத்த வருது டாக்டர் ஏன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, எப்படி ப்ரஷ் பண்ணணும், எதை வச்சு ப்ரஷ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுறது. ப்ரஷ் பண்ணுறது 2 நிமிஷத்துக்கு கம்மியாக ப்ரஷ் பண்ணால் போதும். நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோம், எந்த முறையில் ப்ரஷ் பண்ணோங்கிறது முக்கியம். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ண வேண்டிய ப்ரஷ்ஷு சாஃப்ட் பிரிசில்ஸாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த பிரிசில்ஸால் மெதுவாக ஜென்டிலாக ப்ரஷ் பண்ணால் போதும். எந்தெந்த இடத்துல ப்ரஷ் பண்ணணும், எப்படி ப்ரஷ் பண்ணணும், நம்ம பண்ண வேண்டியது ப்ரஷ்ஷை அகெயின்ஸ்ட் த டூத் ஜென்டிலாக வச்சுட்டு கொஞ்சம் 45 டிகிரி ஆங்குலேஷனோடு வச்சுட்டு ஒரு சர்ஃபேஸாக க்ளீன் பண்ணுறது நல்லது. அண்ட் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ், ரொம்ப ஃபுல் வாயில் ரொம்ப நேரம் பண்ணுறதை விட மெதுவாக ஒரு பல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பல்லில் 3 சர்ஃபேஸ் இருக்குது, வெளிப்பக்கம், உள்பக்கம், நம்ம கடிக்கிற பக்கம். ஸோ அதை அவுட்டர் சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் சூவிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சூவிங் சர்ஃபேஸ்னால் என்னெல்ல, நம்ம கடிக்கிற பகுதி. ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மாதிரி ப்ரஷ் பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் பண்ணும்போது மேலே இருக்க மேடான பகுதி மட்டும்தான் க்ளீன் ஆகும். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உள்ள ஒரு பல்லு இடுக்கில் இருக்கிற சர்ஃபேஸ், இன்டர்டென்டல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அப் அண்ட் டவுன் மோஷன் ஆர் ஸ்ட்ரோக் கொடுத்தா பெட்டராக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பாடு தங்குறதோ பாக்டீரியாஸ் தங்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ஸுக்கும் பல்லுக்கும் உள்ள இடைவெளியில். அதை க்ளீன் பண்ணால் தான் நம்ம எஃபிஷியண்ட்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதா அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம 45 டிகிரி ஆங்குலேஷன் டுவோர்ட்ஸ் த கம் ப்ரஷ் பண்ணணும். உள்பக்கம் ப்ரஷ் பண்ணும்போது ப்ரஷ்ஷை வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு, அதாவது நேர்கோடில் வச்சு மெதுவாக ஒரு பல்லாக ப்ரஷ் பண்ணால் அந்த இடத்த ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம்.